குமரகுருபரர் இயற்றிய முத்துக்குமாரசுவாமி பிள்ளை தமிழில் செங்கீரை பருவத்தின் 8ஆம் பாடல் பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளது. 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று பிள்ளைத்தமிழ். இதில் இறைவனையோ தலைவரையோ அரசனையோ பாட்டுடை தலைவனாக கொண்டு அவரை குழந்தையாக பாவித்து பாடப்படுவது பிள்ளைத்தமிழ். பாட்டுடை தலைவரின் செயற்கரிய செயல்களை எடுத்தியம்புவது பிள்ளைத்தமிழ். 10 பருவங்கள் அமைத்து பருவத்திற்கு 10 பாடல் என 100 பாடல்களால் இது பாடப்பெறும். இது ஆண்பார் பிள்ளைத்தமிழ், பெண்பார் பிள்ளைத்தமிழ் என 2 வகையாக பாடப்பெறும். குமரகுருபரரின் காலம் 17ஆம் நூற்றாண்டு. இவர் தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி ஆகிய மொழிகளில் புலமை பெற்றவர். கந்தர் கலிவெண்பா, மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ், மதுரை கலம்பகம், சகலகலா வள்ளிமாலை, நீதிநெறி விளக்கம், திருவாரூர் மும்மணிக்கோவை முதலான நூல்களை இயற்றியுள்ளார். இரு பாலருக்கும் பொதுவான பருவங்கள் 10. காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி ஆகியவை இரு பாலருக்கும் பொதுவான பருவங்கள். ஆண்பார் பிள்ளைத்தமிழுக்குரிய கடைசி 3 பருவம் சிற்றில், சிறுபறை, சிறுதேர். பெண்பால் பிள்ளைத்தமிழுக்குரிய 3 பருவங்கள் கடைசி 3 பருவங்கள் கலங்கு, அம்மானை, ஊசல் ஆகியவை. செங்கீரை பருவம். செங்கீரை செடி காற்றில் ஆடுவது போன்று குழந்தையின் தலை 5லிருந்து 6 மாதங்களில் மென்மையாக அசையும். இப்பருவத்தை செங்கீரை பருவம் என்பர். இப்பருவத்தில் குழந்தை தன் இருகை ஊன்றி ஒரு காலை மடக்கி மற்றொரு காலை நீட்டி தலை நிமிர்ந்தும் முகம் அசைந்தும் ஆடும். இதனால் இப்பருவம் செங்கீரை பருவம் என்று அழைக்கப்படுகிறது. குழந்தைக்கு அணிவிக்கப்படும் அணிகலன்கள்: சிலம்பு, கிங்கிணி காலில் அணிவது, அரைஞான் இடையில் அணிவது, சுட்டி நெற்றியில் அணிவது, குண்டலம் குலை காதில் அணிவது, சூழி தலையில் அணிவது. சிலம்பு, கிங்கிணி காலில் அணிவது, அரைஞான் இடையில் அணிவது, சுட்டி நெற்றியில் அணிவது, குண்டலம் குலை காதில் அணிவது, சூழி தலையில் அணிவது.